தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணை வேந்தரும் பொறுப்பு பதிவாளரும் மாறி மாறி நீக்கிக் கொண்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டில் நடைபெற்ற பேராசிரியர் உதவி பேராசிரியர் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்ததாக நீதிமன்ற உத்தரவின்படி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டில் புதிய துணைவேந்தராக திரு வள்ளுவன் நியமிக்கப்பட்டார். ஆனால் அவரின் பணி ஓய்வுக்கு 22 நாட்களுக்கு முன்பே கடந்த மாதம் பணி நீக்கம் செய்து ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டார். முறைகேடாக நியமனம் பெற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் துணைவேந்தர் திருவள்ளுவன் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சர்ச்சைக்கு மத்தியில் பொறுப்பு துணைவேந்தராக சங்கரை ஆளுநர் நியமித்தார். இதனிடையே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் தியாகராஜனை நீக்கம் செய்திருக்கும் பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் அந்த பதவிக்கு வெற்றி செல்வனை நியமித்தார். அதேபோல் பொறுப்பு துணைவேந்தர் சங்கரை பணி நீக்கம் செய்த பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் அந்த பதவிக்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் பாரத ஜோதியை நியமித்துள்ளார். பொறுப்பு துணைவேந்தர் சங்கரும் பொறுப்பு பதிவாளர் தியாகராஜனும் மாறி மாறி நீக்குவதாக அறிவித்திருப்பது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தற்போதைய மோதலுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த முறைகேடான பணி நியமனங்களே காரணம் என்று வழக்கு தொடர்ந்து முறைகேட்டை வெளிக்கொண்டு வந்த வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த 40 பேர் இன்எலிஜிபிள் எம்ப்ளாயின்னு சொல்கிறாங்களே, இன்எலிஜிபிள் அகடமிஷியன் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களில் ஒருத்தரான தியாகராஜன்கிறவர் தொடர்ந்து பதிவாளர் இன்சார்ஜாக இருக்கிறாரு. அவரை எப்படி இது இந்த மாதிரி கோமாளித்தனமான கேலி கூத்தான ஒரு நிகழ்வுலேருந்து இவர் என்ன படிச்சிருக்காரு, முதல்ல இவரோட தகுதியை பற்றிய சந்தேகமே இதிலே வருது. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுறதுக்கு இவருக்கு எப்படி இந்த எந்த அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல விளக்கம் கேட்கணும். கவர்னர் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி நடத்தினா அந்த யூனிவர்சிட்டி எப்படி உருப்பிடும்? முதல்ல உடனே துணைவேந்தரை சஸ்பெண்ட் பண்ண மாதிரி துணைவேந்தரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்ததோ அத்தனை காரணங்களும் இவரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது. இவரை சஸ்பெண்ட் பண்ணி கவர்னர் உத்தரவிடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இதில் தமிழ் பல்கலைக்கழக மோசடி பணி நியமன ஆவணங்கள் பதிவாளர் வசம் உள்ளதால் பல்கலைக்கழகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் வளர்ச்சிக்கும் உயர்கல்வி ஆய்வுக்கும் உரிய தமிழ் பல்கலைக்கழகத்தை தமிழ்நாடு அரசும் ஆளுநரும் காப்பாற்ற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.